வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ளம்மா அரசக்தி யூடியூப் சேனல். அரசக்தி இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? எங்களோட குலதெய்வத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க குலதெய்வம், அவங்கவுங்க பூர்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ இருக்கிற ஊரில் எங்களோட பூர்வீகம், அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வத்தை வச்சு நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துக்கு முன்னாடி எங்களோட பூர்வீகம் எங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடி எங்களோட பூர்வீகம் எங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எங்களோட பூர்வீகம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் திஷின்விலை பக்கத்தில் காரிகோவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதுதான் இப்போ எங்களோட பூர்வீகம். எங்களோட குலதெய்வமே அங்கே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கடற்கரையில் நாங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கோம். அதாவது நான்லாம் பிறந்திருக்க மாட்டேன், என்னோடய பாட்டன், பாட்டனுக்கு முப்பாட்டன், அந்த மாதிரி அவங்க எல்லாருமே கடற்கரையில் ஒரு இடத்துல, அந்த இடத்தோட பேர் வந்து குரங்காமனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள இடம் வந்து வீட்டுமனைப்பட்டா அப்படின்னு இருந்திருக்குது. ஆனால் 7 தலைமுறைக்கு முன்னாடி என்னோடய பாட்டன், முப்பாட்டன் எல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல இருந்திருக்காங்க. இன்னொரு இடத்துல இருந்துட்டு அங்கே வந்து ஏதோ பிரச்சனை, அதனால் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இந்த கடற்கரை பக்கத்தில் குரங்காமனை அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மனை அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு. அங்கே தான் எல்லா தொழிலுமே செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அங்கே தான் எங்களோட குலதெய்வமும் இருக்குது. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, எந்தெந்த இடம் பூர்வீகம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 2வது வீடியோவில் 3வது வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், சரியா? இப்போ வாங்க எங்களோட குலதெய்வத்தை பார்க்க போகலாம். காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் வந்து சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி கடற்கரையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான், எங்கள் அண்ணன், என் அண்ணன் பிள்ளைகள் எல்லோருமே போயிருந்தோம், பார்த்துக்கோங்க. கடற்கரையுமே செமையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் இங்கே தான் ஆள் நடமாட்டம், புழக்கம், அதாவது வேலை வாய்ப்புகள், வேலை பணிகள் எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து இங்கே கிணறு அடித்து தோட்டம், தென்னை மரம், இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பனையுமே நிறையா உண்டு, பனைத்தொழிலுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது 7 தலைமுறைக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் கணிப்பு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ வந்து எல்லா தொழிலுமே இங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க. கடற்கரையுமே நல்லா அழகாக இருக்கும். தண்ணீர் வசதியுமே நல்ல தண்ணி வசதி அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே எங்கள் ஊர் வரைக்குமே இப்போ நல்ல தண்ணியுமே சப்புனி உப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ நல்ல தண்ணியும் குடிக்கிற வசதி, தென்னை மரங்கள், மற்ற மரங்களுக்கு தண்ணி பாய்க்கிற வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு கடற்கரையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டோம், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல காற்று, நல்ல பயங்கர காற்று, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கடல் வந்து ஆண் கடல், பார்த்துக்கோங்க. உள்ளெல்லாம் குளிக்கிறது கொஞ்சம் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் குளிக்க முடியும். வேறு யாரும் உள்ளே போயிட முடியாது. ஏன்னா வேகமாக இழுக்கும், நல்லா ஆழமாக உள்ளது. இப்போ பெண்கடல்னு வச்சுக்கோங்களேன், ஆழம் அதிகமாக இருக்காது. இடையில எங்கள் அண்ணன் பிள்ளைகள் 2 பேரும் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அத்தை அப்படி எடுங்க இப்படி எடுங்கன்னு எனக்கு பேசிகிட்டே என் கூட வராங்க. பெண்கடல் வந்து ஆழம் கம்மியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்கடல் வந்து ஆழம் அதிகமாக இருக்கும், குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் இந்த செடி அழகாக இருந்துச்சு. என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அழகாக இருந்துச்சு. அதையுமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி எங்கள் அண்ணன் பிள்ளைகள் கூட கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி தண்ணியுமே எடுத்துகிட்டு நான், எங்கள் அண்ணன் பிள்ளைகள், எங்கள் அண்ணன் 3 பேருமே நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா நான், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் பெரியம்மா, என் அண்ணன் பிள்ளைகள் எல்லோருமே வந்திருந்தோம். பார்த்திங்களா கடல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களோட குலதெய்வத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து அதாவது தஞ்சம் அடைகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்ம இருக்கும்போது வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளால் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வரும், நம்மளை விரட்டி விடுவாங்க. அந்த மாதிரி இடம்பெயர்ந்து நகர்ந்து போவாங்கள்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, இங்கே வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, சரியா? இங்கே நல்லா எல்லா வசதியுமே இருந்திருக்குது. அந்த காலத்தில் எல்லாமே நல்லா செல்வ செழிப்பாக இருந்திருக்கு.
இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பிள்ளைகளை வந்து அப்படியே கூட்டிகிட்டு அவன் வந்து சோவி பறக்கிட்டு இருந்தான். எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நானுமே கடற்கரைக்கு போனால் அந்த மாதிரி சோவி பறக்கும் பார்த்துக்கோங்க. என் அண்ணன் பிள்ளையும் பறக்கிட்டு இருந்தா. தண்ணியுமே எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு கேனில் வந்து கடல் தண்ணி, ஒரு கேனில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கோயிலுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 10 தடவையாவது குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்ற வேணும்னு கேட்டிருப்பான். நம்மளாலே வெயில் தாங்க முடியலையே, அந்த கடற்கரையில் எவ்வளோ வெயில் அடிக்குது, அந்த பிள்ளை எப்படி தாங்கிக்கிடும் பார்த்தீங்களா? வர்சிகாஸ்ரீ எவ்வளோ அழகாக கேனையும் தூக்கிட்டு எனக்கு பார்த்து சொல்லிகிட்டே போகிறாங்களாம். முன்னாடி எங்கள் அண்ணா வந்து இந்த புதர் மாதிரி இருக்கிற அந்த முள் எல்லாமே கட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையிலுமே இந்த இடம் நல்லா அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து ஆடு மாடுலாம் மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் புழக்கங்கள், ஆள் நடமாட்டம் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி புதர் மாதிரிலாம் இருக்காது. நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து இங்கே யாருமே தொழிலுக்கு போகிறது கிடையாது. அதாவது நாங்கள் எங்கள் குடும்ப கோயில் இருக்கிற இடத்த வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணலை. எல்லாத்தையுமே விற்றுட்டு இங்கே வந்துட்டாங்க. இந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த இடம். அப்படியே எங்கள் அண்ணன் பிள்ளைகள் கூட பேசிட்டே அப்படியே ஒவ்வொரு இடமா போனோம். போக அந்த நத்தை இருக்குது பார்த்தீங்களா? நத்தையில் ஒரு ஓடு இருக்கும்ல, அதை சோவின்னு நாங்கள் சொல்லுவோம். அது பிறக்கி எடுத்து வச்சுக்கிட்டே போனால் நல்லா அழகாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஃபுல்லாகவுமே உடமரம் அதுதான் இருந்துச்சு. வேறு எந்த மரமுமே கிடையாது. ஒன்று சீமோட முள், அதாவது சீம கருவேல மரம், அதுக்கப்புறம் நாட்டுவோட மரம் இதுதான் நின்றுச்சு. நல்லா அழகாக அந்த வெயிலில் அங்கே கடற்கரை காற்றுல இருந்துட்டு அந்த வெயிலில் இருந்துட்டு அப்படி இந்த மரத்துக்குள்ளோடி வரும்போது அழகாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் கோயில் பக்கத்துலேயே போகிறதுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா, முன்னாடி வந்து இந்த கோயிலுக்கெலாம் ஒரே ஒரு தடவை மட்டும் கொடை கொடுத்துருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நான் 5, 6 வயசு இருக்கும். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம். நிறைய தடவை எல்லோரும் போவாங்க. ஆனால் நான் வந்து போனது கிடையாது. இப்போ தான் போயிருக்கேன். அப்போ வந்து இங்கே வந்து பெருமாள் சாமி தான் எங்களோட குலதெய்வம் பார்த்துக்கோங்க. பெருமாள் சாமி, அதுக்கப்புறம் சுடலை மாடன் சாமி பக்கத்தில் இருக்குது. அப்புறம் சப்பானி மாடன் சாமியும் இருக்குது. நாங்கள் வழிபடுறது வந்து பெருமாள் சாமியும் சுடலை மாடன் சாமியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சப்பானி மாடன் சாமின்னு சொன்னேன்ல, அது வந்து நாங்கள், அதாவது எங்கள் பாட்டன் முப்பாட்டன் இந்த இடத்துல தஞ்சம் அடைகிறதுக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல அந்த சப்பானி மாடன் சாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க வழிபட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கோயில் வந்து அப்படியே இருந்திருக்குது. எங்கள் பாட்டன் முப்பாட்டன் வந்து அந்த இடத்துல தஞ்சம் அடையும் போது அந்த கோயில் இருந்ததுனால எங்களோட குலதெய்வமும் நாங்கள் போன அந்த குரங்காமனை அந்த இடத்துல வந்து எங்கள் குலதெய்வத்தை வச்சு வழிபட்டிருக்காங்க. வழிபட்டுட்டு அப்படி இந்த சாமியையும் வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. கடல் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து நல்லா தெளிச்சிட்டு தேங்காய் பழம் எல்லாமே அண்ணா எடுத்து வச்சு பனை ஓலையில் தான் வச்சாங்க. முன்னாடிலாம் வாழை இலையில வைப்பாங்க. இப்போ பனை ஓலையில் தான். அந்த சாமிக்கு வந்து பனை ஓலையில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி பனை ஓலையில் தேங்காய் பழம் எல்லாம் பூ எல்லாம் மாலைலாம் வச்சு சாமிக்கு சூடகமும் காமிச்சு நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் அண்ணா வந்து தேங்காய் உடச்சி எல்லாமே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து சாமிகிட்ட வேண்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பூர்வீகம், சொந்தமாக அப்படின்னு ஏதாவது ஊர், பூர்வீக கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல இருந்தோம். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்தால அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.